Hey everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, வீட்டிலேயே எப்படி மிளகாய் தூள் அரைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் வந்து சிம்பிளாக மிக்சியில் தான் அரைப்பேன். ஸோ எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக அரைச்சி வச்சுப்பேன். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இது 2 வெரைட்டிலையுமே எடுத்திருக்கேன். நான் இது கூட நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்ல கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகு, 100 கிராம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா இதை வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, நான் வச்சுட்டேன். ஸோ ஒரு நாள் இது நல்லா காயட்டும். நான் வந்து ஜன்னல் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து இது திருப்பியும் ஒரு 2-3 மினிட்ஸு சிம்மில் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா காஞ்சிருக்கு, இருந்தாலும் நான் நேராக சன்லைட்டில் வைக்கல, அதனால் நான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கிறதுனால. நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நார்மல் புழுங்கல் அரிசி எடுத்து வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இதை. ஸோ அரிசி போட்ட அளவுக்கே துவரம்பருப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பொருளுமே நம்ம குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அதே அளவுக்கு கடுகும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணலாம். அதையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். நான் இங்கே பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம காய வச்சுருந்தோம்ல மிளகாய், தனியா, அதையும் இதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ தனியா எல்லாம் நல்லா வறுக்கும் போதே சூப்பர் ஸ்மெல் வரும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் நல்லா தண்ணியே இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மிக்சியில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அரைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கொரன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போது எல்லாமே எடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஆறிட்ட பிறகு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் வரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பேட்சாக தான் பண்ணிப்பேன். நம்மளே வீட்டிலையே அரைச்சி அதில் செய்கிற குழம்புல வறுக்கிற ருசியே தனி தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலேயே சிம்பிளாக அரைச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.